முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சியா என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். ஓய்வு பெற்ற பொதுத்துறை செயலாளர் காணொலி மூலம் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. சபாநாயகர் JCD பிரபாகரிடம் அதிமுக கொறடா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ஆகியோர் மனு. அதிமுக MLAக்கள் ராஜினாமா குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. வருகை தந்து பொதுச் செயலாளரின் சார்பிலே அவரால் அளிக்கப்பட்ட விளக்க கடிதத்தினை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே நேரடியாக கொடுத்திருக்கிறோம். கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். மருந்து மூலப்பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தி ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும். புதுச்சேரியில் நடந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம். சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை கைவிட வலியுறுத்தல். திருச்சி சிவா, சசிதரூர் உள்ளிட்ட 17 MPக்கள் மருத்துவமனையில் வாங்சுக்கை சந்தித்து வலியுறுத்தினர். டெல்லியில் போராட்டம் நடத்தும் மாணவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை என உத்தரவாதம் அளித்தால் உண்ணாவிரதத்தை கைவிட தயார். மத்திய அமைச்சர் JP நட்டா, நித்யானந்த ராய்க்கு சோனம் வாங்சுக் கடிதம். டெல்லி போராட்டத்தின் போது பாஜக அரசை அகற்றுங்கள் என சில போலீசார் தன் காதில் ரகசியமாக கூறியதாக ராகுல் காந்தி விளக்கம். நேற்றைய கைது சம்பவத்தை போலீசாரே விரும்பவில்லை எனவும் பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடும் விவகாரத்தை மத்திய அரசு ஜனநாயக ரீதியில் கையாள வேண்டும். அடக்குமுறையை கையாள்வது மிகவும் தவறு எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் D. ராஜா பேட்டி. ஜனநாயக பூர்வமான பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும். இந்த இளைஞர்கள் எழுப்புகிற கோரிக்கை நியாயத்தை இன்றைக்கு ஏற்கக்கூடிய பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும். நிராகரிக்கிற பேச்சுவார்த்தை, அடக்குமுறையை என்று கேள்வி விடுகிற பேச்சுவார்த்தை ஏற்புடையது அல்ல. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கல்லூரி வகுப்பறையில் இருந்த மாணவர்களை கைது செய்த போலீசார். நாளை வகுப்பறைகளை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் போராடி வரும் மாணவர்களுக்கு நடிகை பிரீத்தி ஜிந்தா ஆதரவு. சோனம் வாங்சுக் மற்றும் மாணவருடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசு மறுப்பது ஏன்? சத்யம் TV ஆன்லைன் நடத்திய சர்வே. நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசு மறுப்பதில் அரசியல் ஆதாயம் இருப்பதாக 64 விழுக்காடு பேர் கருத்து. காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடகா. மழைப்பொழிவு கர்நாடகாவுக்கு தண்ணீர் தேவை என கூறி காவிரி நதிநீர் கூட்டத்தில் கர்நாடக பிரதிநிதிகள் வாதம். இரு மாநில கருத்துக்களின் அடிப்படையில் வருகின்ற 28ஆம் தேதி முடிவெடுக்கப்படும். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் திட்டவட்டம். பழனி கோவில் நில முறைகேடு வழக்கு. நிலத்தை வாங்கிய வெள்ளதுரையின் முன்ஜாமீன் மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. டாஸ்மாக் கடை பணியாளர்களுக்கு ESI மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த சுற்றறிக்கை. முதுநிலை மண்டல மேலாளர்களுக்கு டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் கடிதம். உலக புகழ்பெற்ற லண்டன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வேர்ல்ட் ஸ்கூல் சமிட் விழா. சென்னை ஆலிவ் ட்ரீ குழுமத்திற்கு எக்ஸலண்ட் இன் எஜுகேஷன் 2026க்கான விருது வழங்கி கௌரவிப்பு. The best all-rounder school. தமிழ்நாட்டில் இன்று 7 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை சோழவந்தான் ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்கள் அளிப்பு.
பிரதமர் மோடி தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி சுவர்களில் எழுதப்பட்ட எழுத்துக்களால் பரபரப்பு. நெல்லை மாநகராட்சி மேயரை வீடு புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் திடீர் திருப்பம். கிரிக்கெட் பேட் வாங்க பணம் கேட்க சென்றதாக கைதான இளைஞர்கள் பரபரப்பு வாக்குமூலம். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த இந்தியாவிலிருந்து அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். டெல்லியில் போராடி வரும் இளைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சென்னையில் நாளை கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் மிகப்பெரிய பேரணி நடத்தவும் திட்டம். கூட்டணியை விட்டு விலகிய நிலையில் சிபிஐ போராட்டத்திற்கு முதல் முறையாக திமுக ஆதரவு. நீட் தேர்வுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். டெல்லியில் அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களும் மீண்டும் திறப்பு. கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி போராட்டம் காரணமாக மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டன. காங்கோவில் தீவிரமாக பரவும் எபோலா வைரஸ் 1000-ஐ நெருங்கிய பலி எண்ணிக்கை. வடக்கு மாசிடோனியாவில் அன்னை தெரசா நினைவிடத்தை பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கோப்ஜே அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தி உருவச்சிலையையும் திறந்து வைத்தார். சீன ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் PV சிந்து வெற்றி. பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சக நாட்டு வீராங்கனையான உன்னதி ஹூடாவை வீழ்த்தினார். இந்தியாவுக்கு எதிரான T20 தொடர். சிக்கந்தர் ராசா தலைமையிலான ஜிம்பாப்வே அணி அறிவிப்பு. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ராவின் மனைவி கடும் கண்டனம். கண்ணீர் புகையால் குழந்தைகள் மூச்சு திணறுவது ஜனநாயகத்தின் நார்மலை செய்யக்கூடாது என பதிவு.